ஸோ ஹவு டு க்ரோ அ டெட் சேனல். என்னுடைய இந்த 4 வருஷம் பழைய டெட் சேனலில் நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணேன்னா, இப்போ ஸ்க்ரீனில் நீங்களே பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0 வியூஸ், 7 வியூஸ், 1 வியூஸ், 10 வியூஸ் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பித்தோம். வீடியோ போடவும் என்ன ஆச்சுன்னா கப்புன்னு ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் 2 மில்லியன் 3 மில்லியன் கிட்டலாம் போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே சேனல் லெட் ஆகி அப்படியே மைனஸில் போய் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கும் 8K 6K போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட் சப்ஸ்கிரைபருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து அப்படியே 4, 70, 100, 2000, 6000 அடுத்து 10,000 வரைக்கும், அதாவது ஒரு நாளைக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் இந்த சேனல் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா -45, -26 இந்த மாதிரி மைனஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வி கேன் கால் திஸ் சேனல் அஸ் அ டெட் சேனல் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இந்த சேனலை நான் எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணி திரும்ப 6,000 பர் டே இருந்ததை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் 5 மில்லியன் 8 மில்லியன் சொல்லிட்டு ஒரு தாறுமாறான ரியல் டைமோட என்னால் இந்த சேனலை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணேன். இந்த 11 ஸ்டெப்ஸில் கண்டிப்பாக உங்கள் சேனல் நீங்கள் டெட் சேனலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 11 ஸ்டெப் கண்டிப்பாக உங்களுடைய சேனலை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயங்களை ட்ரையும் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுடைய டெட் சேனலையுமே 100% க்ரோ பண்ண முடியும் இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா. ஸோ வாங்க இப்போ அந்த 11 விஷயங்களும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம். நம்பர் 11, வாட் இஸ் ஆக்சுவலி அ டெட் சேனல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் நல்லா தான் இருக்கும், பட் அவங்களே வந்து அவங்களுடைய சேனல் டெட் ஆகிட்டதாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் வீடியோவே போட்டுக்க மாட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோக்கு வியூஸ் வரலைங்கிறதுக்காக அந்த சேனல் டெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பட் உண்மை அது இல்லை. முதல்ல வந்து ஒரு டெட் சேனல்னால் என்னங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் பர் டே போய்கிட்டு இருந்த ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 0 ஆகி அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மைனஸ் போக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போ அந்த சேனல் வந்து வெறும் 6,000 வியூஸ் தான் புல் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுவுமே அந்த 6,000 வியூஸுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு தான் வந்துட்டு இருந்தது தவிர எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷன்ஸும் சுத்தமாக அந்த சேனலுக்கு இல்லை. ஸோ வி கேன் டெஃபினெட்லி கால் திஸ் டைப் ஆஃப் சேனல்ஸ் அஸ் அ டெட் சேனல். இதே மாதிரி உங்கள் சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, பட் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு வியூஸ் இல்லை அப்படின்னா, அது ஒரு வீடியோக்கு இல்லை, ஒரு நீங்கள் போடுற எந்த வீடியோக்குமே சுத்தமாக வரல அப்படின்னா அதை டெஃபினட்டாக ஒரு நம்மளால் ஒரு டெட் சேனல்னு அசியூம் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலுக்கும் நடக்கும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலுக்கும் நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக டெட் சேனல்லாம் என்னங்கிறத பற்றினா ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். நம்பர் 10, மேக் யுவர் வீடியோஸ் ப்ரொஃபஷனலி. இன்னொரு முக்கியமான காரணம் உங்களுடைய சேனல் டெட்டாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் வந்து சில நேரங்களில் உண்மையிலே ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இருந்துக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூஸ் பண்ணுற ஃபுட்டேஜ்னால் ரொம்ப லோ குவாலிட்டியாக, அப்படி இல்லைன்னா நிறைய சப்ஸ்கிரைப் அனிமேஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறச்சி வச்சு ஒரு க்ளீனாக இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸ் நம்பாத மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதாலையும் நிறைய பேருக்கு வந்து அந்த சேனல் மேலே ஒரு ட்ரஸ்ட் வராமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோ குவாலிட்டி ஃபுட்டேஜஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லோ குவாலிட்டி ஃபுட்டேஜஸ் கூட நம்மளால் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஸ்பெஷலான AI டூலை யூஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டவுன்லோட் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே அதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய லோ குவாலிட்டி ஃபுட்டேஜஸை இதில் அப்லோட் பண்ணிட்டு அதை உங்களால் ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 லோ குவாலிட்டியில் சாம்பிள் வீடியோஸ் இருக்குது. நான் அதையே உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற பாருங்க, இந்த வீடியோ பாருங்க எவ்வளோ லோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபேஷியல் மாடலில் போய் ஷார்ப்பன் கொடுத்துக்கலாம். ஜென்ரல் நாய்ஸ் மாடலில் போய்ட்டு குவாலிட்டி செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு லோ ரெசல்யூஷனில் இருந்த இந்த ஒரு ஃபுட்டேஜை இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டிக்கு அப்ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இது ஃபஸ்ட் எப்படி இருந்தது இந்த ஃபுட்டேஜ், அதுக்கப்புறமா எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபுட்டேஜை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லோ குவாலிட்டியில் இருந்தது. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, லைக் AI பேக்ரவுண்ட் ரிமூவல் டூல். இதை யூஸ் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்டை உங்களால் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமலே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவல் கூட உங்களுடைய ஃபுட்டேஜில் ஏதாவது வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் மார்க்கை கூட அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதை ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கை. இதை யூஸ் பண்ணி உங்களால் உங்களுடைய ஃபுட்டேஜஸோடைய ஸ்கை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரிப்பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டேஜில் ஏதாச்சும் ஃப்ளிக்கரிங் எரர் இருந்தாலும் சரி, இல்லை சவுண்ட் ரெக்கவர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து வீடியோ லேக் இருந்தாலும் சரி, அதையுமே உங்களால் டீசெண்டாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஹிட்பா AI வீடியோ என்ஹான்சரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 9, ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ இருந்து தான் நம்மளுடைய டெட் சேனலை ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். உங்களுடைய சேனல் டெட்டாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போட போகிற அடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் நிஷ் இருக்கக்கூடிய
டாப் கிரியேட்டர்ஸ் போடுற மாதிரியான சேம் கண்டென்ட்டை அப்படியே பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து காப்பி அடிக்கிறதுக்கு சொல்லலை. அவங்க உங்கள் நீஷில் இருக்கிற டாப் கிரியேட்டர்ஸ்க்கு எந்த வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது அதே வீடியோஸை அதே கண்டென்ட்டை உங்கள் ஸ்டைலில் திரும்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்படியே அவங்களுடைய வீடியோவில் இருக்கிற மெட்டாடேட்டாவை உங்களுடைய வீடியோஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதாலையும் அண்ட் அந்த வீடியோடைய மெட்டாடேட்டாவை உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதாலையும் உங்களுடைய வீடியோவை யூடியூபோட அல்கோரிதம் நிறைய பேர்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி சஜஸ்ட் பண்ணிச்சுன்னா அவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். ஒன்ஸ் மக்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய சேனலுக்கு திரும்ப லைஃப் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களை சில பேர் இல்லை ஹரி என்னாலலாம் ஒரு கிரியேட்டரை பார்த்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்தெல்லாம் கிரியேட் பண்ண முடியாத ஒரு வீடியோ, சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் காப்பி அடிச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அனலிட்டிக்ஸ்குள்ளே போங்க. ஒன்ஸ் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் ஆனதும் மேலே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அது உள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அதர் வீடியோஸ் யுவர் ஆடியன்ஸ் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்புக்கு போனீங்கன்னா உங்களுடைய சேனலில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, வேறு எந்த சேனலோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய காம்படிஷன் சேனல் எதுனே தெரியாம கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ சொன்னால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் டேப்புக்கு அடுத்து ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களால் ஒரு நல்ல வீடியோ ஐடியாவோட ரொம்பவே ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் டேப்லாம் கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான். பட் இப்போ ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. யூடியூப் அவங்களுடைய கிரியேட்டர்ஸ்க்காக எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் கண்டென்ட் கேப் இருக்குங்கிறதெல்லாம் ஈஸியாக காமிச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை இன்னும் பெட்டராக கிரியேட் பண்ணலாம். நம்பர் 8, 2x யுவர் பாப்புலர் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தட். ஈவன் என்னுடைய சேனலுக்கு அந்த 3 மில்லியன் ரியல் டைம்ல இருந்து 8 மில்லியன் கொண்டு போகிறதுக்கு இந்த மெத்தட் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய சேனலில் இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் வீடியோ, இதை நீங்கள் பார்க்குறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோலாம் போன அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யூடியூபே ஓப்பன் பண்ணி உங்களுடைய சேனலை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய வீடியோ செக்ஷனில் பாப்புலருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து டாப் வியூஸ் அப்படியே, அதாவது அதிகமாக வியூஸ் இருந்த எல்லா வீடியோஸுமே வரிசையாக லிஸ்ட் ஆகும். அதில் டாப்பில் இருக்கிறதுலே உங்கள் சேனல்லே அதிகமாக வியூஸ் வந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸ் சேனல்னால் ஷார்ட்ஸ் டேப்பில் போய்ட்டு பாப்புலர் கிளிக் பண்ணி பாருங்கள். இதே ஒரு நார்மல் வீடியோ போடுற ஒரு கிரியேட்டர்னால் அதில் போய்ட்டு ஃபஸ்ட் இருக்கிற வீடியோ எதனால வியூஸ் வந்துச்சு, எப்படி வியூஸ் வந்து சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுடைய ஒரு பெட்டர் வெர்ஷனை இன்னும் பெட்டராக திரும்ப கிரியேட் பண்ணி போடுங்க. அதாவது கிட்டத்தட்ட அதே மாதிரி டைட்டில், அதே மாதிரி தம்ப்நெயில் அண்ட் தென் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்து திரும்ப அதை விட பெட்டராக இன்னொரு வீடியோவை கிரியேட் பண்ணி போடுங்க. ஸோ இது எப்படி என்னோட அந்த சேனல் யூஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த 3 மில்லியன் வியூஸ் போய்கிட்டு இருந்தப்ப ஒரு வீடியோ சூப்பராக பெர்ஃபார்ம் ஆச்சு. அந்த வீடியோடைய பார்ட் 2 நான் திரும்ப அப்லோட் பண்ணேன். அண்ட் தென் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாரமான வியூஸ் போச்சு. ஸோ அந்த வீடியோ நல்லா வைரல் ஆகும்போது அது கூடவே சேர்த்து என் சேனலில் இருக்கிற மற்ற எல்லா வீடியோஸுமே வைரல் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக்கு அந்த 8 மில்லியனுங்கிற ரியல் டைம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்த ஆடியன்ஸ் வந்து திரும்பவும் இந்த வீடியோஸை பார்க்க தான் போகிறாங்க. அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அல்கோரிதமில் இந்த வீடியோவும் திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண தான் போகுது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்கோரிதமும் ஆடியன்ஸும் வேறு இல்லை. நீங்கள் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்கோரிதம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, அல்கோரிதம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நம்பர் 7, நோ த ஆடியன்ஸ் நீட். இப்போ சில பேர் ஹரி என்கிட்ட ஒரு சூப்பரான வீடியோ ஐடியா இருக்குது, பட் அந்த வீடியோ வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கு தேவையா அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட், சிம்பிள் மெத்தட் இருக்குது. இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம், பட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேரெக்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு யூடியூப் வந்து சாதாரண ஓப்பன் பண்ணக்கூடாது, உங்களோட அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்கோக்னிட்டோ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். இன்கோக்னிட்டோ டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள். அதாவது அதை எப்படி சர்ச் பண்ணால் அது வருமோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோ சர்ச் பண்ணிக்கலாம். ஹவு டு grow a dead சேனல் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஹவு டு grow a deadன்னு மட்டும் தான் நடிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹவு டு grow a dead யூடியூப் சேனல், ஹவு டு grow a dead சேனல், ஹவு டு grow a dead இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஹவு டு grow a dead யூடியூப் சேனல் 2024. இதெல்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மக்கள் வந்து இதுக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கெல்லாம் மக்கள் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரேங்க் ஆகும். இதே இதை வந்து நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹவு டு இப்படியும் ஸோ மக்கள் சர்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹவு டு ரிவைவ் a dead யூடியூப் சேனல், ஹவு ரிவைவ் a dead இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஹவு டு ரிவைவ் a dead சேனல். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலாக மக்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்களுடைய ஐடியாவை எப்படி மக்கள் சர்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்த்து
அதில் டாப் வீடியோஸ் நல்லா வியூஸ் போய்கிட்டு இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு 100K வியூஸ் போயிருந்தால் கூட அதை நீங்கள் 100% தாராளமாக பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பண்ணும்போது அது இன்னும் நல்லா விரும்பி பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. நம்பர் 6, டோன்ட் ரீஅப்லோட், ஃபாலோ யூடியூப் கைட்லைன்ஸ். நிறைய பேருடைய சேனல் டெட் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், சில பேர் அதை ஷேடோ பேன் கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டையே திரும்ப 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 ரீஅப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரெப்புடேஷனால் அடிக்கடி ஒரே கண்டென்ட்டை நிறைய சேனலில் போட்டுக்கிறதாலையும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து வீடியோ அப்லோட் டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்து இதில் அப்லோட் பண்ணுறதாலையும் அந்த சேனலுடைய கண்டென்ட் வந்து ரெப்புடேஷனில் போயிட்டு அந்த சேனல் ஷேடோ பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன, டெட் சேனல், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அடுத்த இடத்துல இருந்தோ இல்லை இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து போடாமல் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓன் கண்டென்ட்டில் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னாலே லைக் நீங்கள் ஸ்டாக் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணலாம். பட் அதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோ இல்லை எஜுகேஷன் வேல்யூவோ பை வாய்ஸ் சர்வர் இல்லைனா ஒரு எடிட்டிங் இந்த மாதிரி ஆட் பண்ணி இங்கே போட்டால் அது மானிட்டைசபிள். பட் நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி இதில் போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 1-2 வீடியோஸ் யூஸ் பண்ணாலும் அடுத்த அந்த சேனல் அப்படியே டெட் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற சேனல்ஸு அண்ட் தென் இந்த மானிட்டேஜ் எடிட் போடுற சேனல்ஸு இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வீடியோஸ் வந்து ஏதாச்சும் திடீர்னு அலுவலகம் பேச நல்ல வியூஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு எந்த விதமான வியூஸுமே வராது. ஈவன் அந்த சேனல் மானிட்டைஸ் கூட ஆகிறது ரொம்பவே கஷ்டம். நம்பர் 5, கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் தம்ப்நெயில். நீங்கள் ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் அப்லோட் பண்ணுற ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தம்ப்நெயில் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டெட் சேனலாக இருக்கிறப்ப ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டெட் சேனலுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வரதே ரொம்பவே கஷ்டம். அப்படி இம்ப்ரெஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ண வைக்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான வேலை. அப்படி கிளிக் பண்ணல அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் வர்றதும் சுத்தமாக போயிடும். ஒரு இம்ப்ரெஷன் வருதுன்னா அதை கிளிக் பண்ணி மக்கள் அதிகமாக அந்த வீடியோஸ் பார்த்து, அதாவது வாட்ச் டைம் அதிகமாக இருக்கிறதுனா அந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா தம்ப்நெயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஒரு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு டைம் எடுத்து ஒரு தம்ப்நெயிலை ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏன் எப்படி சொல்கிறேன்னா அந்த உலகத்திலே பெஸ்ட்டான வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணினா கூட அந்த வீடியோடைய தம்ப்நெயில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ யாருமே கிளிக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வீடியோ கிளிக் பண்ணால் தான் ஆக்சுவலாக மக்களே பார்க்கணும். நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னன்னா ஒரு நல்ல தம்ப்நெயிலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுடைய தம்ப்நெயிலுடைய கிளிக்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, ட்ரை டு கீப் பீப்பிள் ஆன் த பிளாட்ஃபார்ம். இந்த மெத்தட் ஒரு டெட் சேனலுக்கு மட்டும்தான் இல்லை, ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு சேனலோட ரீச்சை கூட இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா நீங்கள் மேக் பண்ணுற வீடியோஸை கொஞ்சம் லாங்கராக மேக் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த வீடியோவை லாங்காக மேக் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த வீடியோ என்கேஜிங்காக இருக்கணும். மக்கள் நிறைய பேர் அந்த வீடியோவை அதிக நேரம் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை வாட் யூ நீட் இஸ் 40 to 60% ரிட்டென்ஷன். அந்த வீடியோக்கு 40 to 60% வரைக்கும் ரிட்டென்ஷன் கொண்டு வந்து முடிஞ்சதுன்னா 100% அந்த வீடியோ வந்து வைரலாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். சில பேர் சொல்லுவாங்க மிஸ்டர் பீஸ் சொன்னார் 70% வேணும்னு சொல்லிட்டு. பட் அதை ரீச் பண்ணுறது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் மாதிரி தான். 70% இம்ப்ரெஷன்ஸ், 70% ரிட்டென்ஷன் வந்து ஒரு 15 minutes வீடியோ இல்லை 20 minute வீடியோ கொண்டு வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் பாசிபிள், அது இம்பாசிபிள் கிடையாது. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். நீங்கள் வந்து ஒரு வெல் நோன் கிரியேட்டராக இல்லாததுனால அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வரும். அதுக்கு டெஃபினட்டாக போக போக நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு 40 to 60% ரிட்டென்ஷன் கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் பாசிபிள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதில் டார்கெட் பண்ணி உங்களோட ரிட்டென்ஷன் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரை டு மேக் லாங்கர் வீடியோஸ். ஒரு 8 நிமிஷம் இல்லை அந்த 8 நிமிஷத்துக்கு மேலே மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு லாங் ஃபார்ம் போடுற மாதிரியான வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த கீவேர்ட்ஸ் அந்த வீடியோஸ் ரேங்க் ஆனாலுமே, நல்ல ரேங்க் ஆனாலுமே கூட உங்களுடைய வீடியோஸில் வாட்ச் டைம் கம்மியாக இருக்கிறதால உங்களை விட கம்மியாக இருக்கக்கூடிய பட் லாங்கரான வீடியோஸ் வந்து அந்த சர்ச் ரேங்கிங்கில் ரேங்க் ஆகிட்டு இருக்கும். உங்களால் அந்த ரேங்கிங்கில் ரேங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ரை டு மேக் எ லிட்டில் பிட் லாங்கர் வீடியோ. இதுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னுடைய இந்த சேனல்லே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனலுங்கிற ஒரு வீடியோ தான். நான் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் அப்லோட் பண்ணேன். அதே வீடியோவுடைய இன்னொரு அப்ஸ்கேல்டு வெர்ஷனை நான் இந்த வருஷம் லைக் லாஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம வியூஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90K வியூஸ் கிட்ட போயிருந்தது. திரும்ப நான் அதே டைட்டில், அதே மாதிரியான கொஞ்சம் தம்ப்நெயில் அண்ட் தென் கொஞ்சம் விஷயங்களை உள்ளே மாற்றிருந்தேன். அண்ட் அந்த வீடியோடைய லென்த்துமே நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட் பாப்புலர் வீடியோஸை திரும்ப டபுள் எக்ஸ் பண்ணி இன்னும் பெட்டர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வியூஸ் வரும். இதுக்கான ப்ரூஃப் என்னுடைய சேனலில் இருக்குது. ஒரு மாதம் முன்னாடி தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3, லெட் யூடியூப் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் த கண்டென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உடைய சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தப்பவே அதை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்படி நீங்கள் அதை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா
ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னால அந்த வீடியோலேயே அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது பற்றி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த சேனலில் சில செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணாமல் வச்சிருந்திருப்பீங்க. அதை எப்படி ஆன் பண்ணுறதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ டெஃபினட்டாக அதோட லிங்க் கார்டில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்து அந்த எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்களா, கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் யூடியூப்க்கு வந்து உங்களுடைய சேனல் எதை பற்றினது, நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் போட போகிறீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் தென் நீங்கள் அது சம்மந்தமாகவே மெட்டீரியலாக யூஸ் பண்ணும்போது யூடியூபோட அல்கோரிதமால் ரொம்பவே ஈஸியாக உங்களுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அல்கோரிதமுக்கு அந்த உங்களுடைய ஆடியன்ஸ் கரெக்டான ஆடியன்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய சேனல் திரும்ப க்ரோ ஆகும். அப்படி இல்லாமல் அது தப்பான ஆடியன்ஸ் கிட்ட போய் உங்களுடைய சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்களுடைய வீடியோஸ் அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அதனால் முடிஞ்ச வர உங்கள் சேனலை ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான லிங்கை நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி மேலே கொடுக்குறேன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ரீஆப்டிமைஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் வீடியோஸ். சில பேர் இப்படி ஃபீல் பண்ணலாம், இல்லை ஹரி என்னோடய வீடியோஸ் நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன்ப்பா, 100% அது பெட்டராக இருக்குது, ஆனால் அந்த வீடியோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஆனால் எதனால வியூஸ் வரல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அதான் திரும்ப ரீஆப்டிமைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம சேனலுக்கு ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த டைட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கிளிக்கபிளாக மாற்றி தம்ப்நெயில் நல்லா வச்சு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ எதை பற்றிங்கிறத தெளிவாக கொடுத்து அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் என்கேஜிங்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே 100% அந்த வீடியோக்கு திரும்ப வியூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிளும் இதே சேனல் இருக்குது. நான் இந்த மாதிரி சில வீடியோஸை வந்து ரீஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தது, திடீர்னு ஸ்பைக் ஆகி எங்கேயோ போச்சு. ஸோ அதனால் உங்களுடைய வீடியோவை ரீஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. தாராளமாக எத்தனை வாட்டினாலும் டைட்டில் மாற்றுங்க, எத்தனை வாட்டினாலும் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். உங்கள் வீடியோ வந்து நீங்கள் உண்மையிலேயே ஒர்த்துன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா. நம்பர் 1, மேக் ரிலேட்டட் ஆர் ரிலவெண்ட் கண்டென்ட். சில பேருடைய சேனல்ஸ்லாம் டெட் ஆகிறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரே நீஷில் இல்லை ஒரே டாப்பிக்கில் வந்து சூட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வீடியோ மாற்றி போட்டுருப்பாங்க. ஒரு நாள் குக்கிங் வீடியோ வரும், ஒரு நாள் vlog வீடியோ வரும், ஒரு நாள் டெக் வீடியோ வரும், ஒரு நாள் ஃபிட்னஸ் வீடியோ வரும். இந்த மாதிரி மாற்றி போடுறதால அந்த சேனலுக்கான ஆடியன்ஸ் யாருங்கிறத யூடியூப் பார்க்கறதால சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். பை.